படிச்சிட்டு இருக்க? அழகான ஒரு வசனம். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. கவிதை கவிதை. இந்த மூணையும் நீ செய்யணும்னா மலை மேல உட்காந்துதான் செய்யணும். ஓகே பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். இந்த தவக்காலத்துல காவி உடை போட்டுக்கிட்டு, கழுத்துல ஜபமாலை போட்டுக்கிட்டு, தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாம இருக்கிறதும் ஒரு வகை ஜபமா தாத்தா? இந்த தவக்காலமும் வருஷத்தினுடைய மற்ற நாட்களை விட ஒரு சிறப்பான காலம், ஒரு தனித்துவம் உடையது. அதை எப்படி பிரிச்சு காட்டுறது, வித்தியாசம் காட்டுறது? அதுக்காக தவக்காலம் தவசு செய்யற காலம்ன்றதுனால தவ உடை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் கம்ப்ளீட்டா காவி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, ஒரு சிலர் சாதாரண ட்ரெஸ் போட்டு ஜெபமாலை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு ஏற்ப செய்யறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நாம் இந்த 40 நாட்களும் தவம் செய்கிறோம் அப்படின்ற அதை காட்டுறதுக்காக வேண்டி. இப்போ நல்ல டெய்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாருக்கும் முன்னால அப்படியே பெரிய வளம் வர்றதை விட்டுட்டு காவி போட்டுக்கிட்டு ஒரு அம்புலா இருக்கிறது, ஒரு காட்சியோடு இருக்கிறது. அந்த வகையில இப்ப நீ கேட்டியே இந்த 3 என்ன 3? தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. முதல்ல தனித்திரு அப்படின்றதுல தான் ஆரம்பிக்கும். அதாவது எப்பவுமே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு 2 நிமிஷம் இருந்தா போதும், உடனே யார்ட்டையாவது போய் பேசிட்டு வரும். அந்த மாதிரி இல்லாம இந்த தவசு காலத்துல ஒரு சில நிமிஷங்கள், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன செய்யறோம், நம்ம கடவுளை நினைச்சு ஜெபிக்கிறோம். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஜெபங்களை சொல்றதோ அல்லது நீங்களா வாய் திறந்து சொல்றதோ ஜெபமால சொல்றதோ எந்த ஜெபம்னாலும். அதனால தனித்திரு அப்படின்றது மற்றவங்களோட பேசாம ஜெபிக்கிறதுக்கான ஒரு ஜெபமான்னு கேட்ட இல்லையா, அது ஒரு ஜெபிக்கிறதுக்கான. 2வது என்ன? பசித்திரு. தவசு காலத்துல என்ன செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம். நோன்பு இருக்கணும்னு சொல்றோம், விரதம் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ வழக்கமா நம்ம சாப்பிடுற அளவு கொஞ்சம் குறைச்சி, அப்போ நல்லா ஃபுல்லா சாப்பிடும்போது பசி நீங்கிரும். ஒரு பாதி சாப்பிட்டு அப்படியே விட்டோம்னா திருப்பி கொஞ்சம் பசி தீரும். அதனால ஏன் பசித்திரு அப்படின்னா, இப்ப பாருங்க, உங்களுக்கு பசியே வரலன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா அப்பாவா போய் கவலைப்படவே மாட்டீங்க. ஆனா பசி எடுத்துச்சுன்னா அம்மா சோடு போடணும். அப்போ நாமும் அதே போல கடவுள்கிட்ட எப்பவுமே போகணும். இப்ப கொஞ்சம் பசி இருக்கும்போதே நமக்கு ஒண்ணும் இல்லைன்றப்போ, ஆண்டவரே கடவுளே எனக்கு உதவி போயிருந்தேன் அப்படின்னு சாமியை பசித்திருன்றது கடவுளை நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்குது. 3வது என்ன சொன்னீங்க? விழித்திரு. அந்த பைபிள்கள்லையும் சரி மற்ற மதங்களையும் சரி நைட்ல உட்காந்து ஜெபிக்கிறது. அதாவது இப்ப ஆங்கிலத்துல அதை விஜில் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுறோம்னா சாயங்காலத்துல இருந்து உட்காந்து ஜெபிக்கு 10 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும். இப்ப நம்ம பெரிய வியாழக்கிழமை வருது பாருங்க, சாயங்காலம் 6 மணிக்கு பூசைக்கு போவோம், நைட்டு 12 மணி வரைக்கும் அங்க இருப்போம். அப்போ அதை என்ன பண்ணிட்டு இருப்போம்? தூக்கத்தை இல்லாம தூங்குறதுக்கு பதிலா அந்த தூங்குற நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப இந்த தவசு காலம் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு, கடவுளோட இணைஞ்சு இருக்கிறதுக்கு இந்த 3 வழிகளை கொடுக்குது. நீங்களும் முயற்சி செஞ்சு பார்ப்பீங்களா? செய்வோம் தாத்தா. God bless you.